வான் பொய்யினும் தான் பொய்யா மழைதலை கடற்காவிரி அப்படின்னு பட்டினப்பாலை சொல்லக்கூடிய பொன்னி நதியை நோக்கிய பயணம் தான் இது. என்ன பொன்னி நதின்னு சொல்கிறீங்களா? இலக்கியத்தில் பொன்னி அப்படின்றது காவிரி ஆற்றை தான் குறிக்குது. எப்போதுமே வற்றாத நதி, இரு மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலை சுமந்து போகக்கூடிய ஒரு நதி இப்போ பார்க்கறதுக்கான தான் இந்த பயணம் தொடங்குச்சு. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த நதி எப்படிடா இருக்குடான்னா வறண்டு போயிட்டு தான் இருக்குது. அதற்கு முன்னாடி ஒகேனக்கல் வனத்தில் தொடங்கி இந்த பயணம் கரெக்டாக ஒகேனக்கலினுடைய அருவிக்கிட்ட முடித்தோம். அந்த அருவியில் அற்பறித்து கொட்டக்கூடிய அந்த தண்ணி இப்போ ரொம்ப கம்மியாக போடிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் மனித தலைகள் தான். இந்த வெப்பத்திலேருந்து தங்களை காத்துக்கிறதுக்காக அவங்க தண்ணியை தேடி வந்திருக்கிறது எப்போவுமே பார்க்கக்கூடியது தானே. அவ்வளோ அழகாக அந்த நதி ஓடிட்டுருக்கு. அதை தாண்டி இந்த நதியை பார்க்கும்போதே ஒரு குழந்தையின் மடியில் இன்னொரு குழந்தை தாளாட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அதை போல தான் இது இருந்தது. அதை பார்த்துக்கிட்டு அடுத்து இந்த நதியோடு தன்னையும் இணைச்சிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஓடணும். நான் எங்கடா போனேன் அப்படின்னா ஊட்டமலையை நோக்கி தான் என்னுடைய பயணம் தொடங்குச்சு. அதுக்கு முன்னாடி அந்த தொங்கும் பாலத்தில் போயிட்டு அந்த அருவிகளை பார்த்தோம். தொங்கும் பாலம் இப்போ அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் மட்டும்தான் போகிறதுக்கு, மறுபக்கம் போக முடியாது. அதை முடிச்சுட்டு நேராக ஊட்டமலை ஊட்டமலையிலேருந்து அந்த காவிரி ஆற்றை பார்த்தோம் பாருங்கள். அதனுடைய அற்புதமே அற்புதம். எங்கே பார்த்தாலும் இப்போ வற்றி போடி இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலுமே பாறைகள் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. நீர் ஓடிக்கொண்டே தான் இருக்குது. நீர் எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்குது. மனித மனங்களில் இருக்கக்கூடிய கருணையை போல அந்த நீர் ஓடிட்டே தான் இருக்குது. அதை தாண்டி அந்த காட்சி இருக்குல்ல, நம்ம மனசில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரசவாதம் இருக்குல்ல, அதை என்ன சொன்னாலும் ஈடுகட்டவே முடியாது. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு திரும்ப என்னுடைய நண்பனை கூட்டிக்கிட்டு திரும்ப என்னுடைய பயணத்தினுடைய அடுத்த இலக்கை நோக்கி ஓடத் தொடங்கினேன். அதுக்கு முன்னாடி அந்த வற்றி போன காவிரி எங்கோ கருணை ஓடிட்டுருக்கிறத போல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த காவிரியை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மரத்தடியில் நிழலாடிக்கிட்டு அதற்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு நண்பனை அழைச்சிக்கிட்டு கிளம்புனேன்.